மேஜராக நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறப்போ எதுக்கு நீட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் காசிப் தமிழ். இப்போ நீட்னா என்ன? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது யாருக்கான எக்ஸாம்னா, இப்போ யார் நான் சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆவேன் அப்படிங்கிற டாக்டருக்கான ஓட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து யூஸ் ஆகும். எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கு சீட்டே கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்னால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம யோசித்தோம்னா நிறைய நல்லது இருக்குது. ஸோ அந்த நல்லது என்னென்னா, முன்னாடி வந்து ஸ்டேட் போர்டில் வந்து தனித்தனி எக்ஸாமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். இப்போ வந்து அந்த கல்ச்சரை மாற்றி அதை ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. ஸோ இதில் யார் எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்க எந்த காலேஜில் வேணால் செப்பரேட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறனால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து டொனேஷன் சீட்ஸ் வந்து காலேஜ் வைஸ் கம்மியாகும். ரேங்கிங் வைஸில் வந்து மெடிக்கல் சீட் அலாட் பண்ணுறாங்க. இது நல்லது தானே ப்ரோ, இதனால் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, நீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு மேட்ரு. இந்த நீட் எக்ஸாமில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரும். அஸ் அ ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு அந்த சிபிஎஸ்சியோட கான்செப்ட்டும் புரியாது. அதுவும் இல்லாமல் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணி கோச்சிங் சென்டரும் சேர முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் காமனாக தானே இருக்கணும். இப்போ ஸ்டேட் போர்டில் படித்த நான் 12th வந்து 100க்கு 98 வாங்குறனாலும் என்னால் சிபிஎஸ்சி சிலபஸ் புரியாதனால என்னால் நீட்டில் வந்து பாஸ் பண்ண முடியாது. அது கற்றுக்கிறதும் கஷ்டம். அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர எக்ஸாமுக்கு நான் ஸ்டேட் போர்டில் படித்த சிபிஎஸ்சியை புரிஞ்சு ஒன்று எழுதுனேன்னா எனக்கு வந்து 1 year to 5 year வரையும் எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும். பாஸ் பண்ணிட்டா ஓகே, அப்படி இல்லை 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுனாலும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், கோச்சிங் சென்டரில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் அதிகம். இது வந்து யார் அப்புறம் என்ன ப்ரோ நீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறீங்க, அப்போ டெல்லியில் எல்லோரும் போராடுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே இப்போ போராடலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெல்லியில் போராடுறதுக்கான ரீசன் அவங்க வந்து நீட்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி போராடுறாங்க. நம்ம பசங்களுக்கு என்ன தேவைன்னா நீட்டை கேன்சல் பண்ணணும். நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால இப்போ வந்து டெல்லியில் நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எதுக்காகனா நீட்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து நீட்டுக்கான அமைச்சரை மாற்றுங்க, அதாவது கல்வித்துறைக்கான அமைச்சரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் போராடுறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் நம்ம முன்னாடி இருந்து நீட்டே வேணான்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சென்ட்ரல்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே எதுக்கிட்ட ஒரு எக்ஸாமோ ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரே ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. இதை எல்லாருக்குமே கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமு. ஸோ எல்லாருமே எழுதணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே ஃபேராக இருக்க மாதிரி அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும்தான். இனிஷியலாக எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நீட்னால ஃபுல்லாகவே வந்து மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அதுவும் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆஃபர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுதுன்னா, அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 1க்கு 100 தடவை அதை அந்த ஆஃபரை ஏற்றுக்க யோசிப்பாங்க. எதனாலனா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து தான் இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு சிபிஎஸ்சியே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் நாங்கள் சொல்லித்தரோம், நாங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸை சொல்லித்தரோம் அப்படின்ட்டு வராங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட மொழியை இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்களோ, பேச வச்சோ இல்லை வந்து அந்த மொழியை பழக வச்சோ வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்டு வந்து பயப்பட தான் செய்யும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த இனிஷியேட்டிவை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணாமல் அந்த இனிஷியேட்டிவ்க்கு பதிலாக இந்த சிலபஸ் சிஸ்டத்தை ரீஸ்ட்ரக்சர் இப்போ போராட்டம் நடக்கிற மாதிரி அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே ஃபேர் அண்ட் யூஸாக இருந்துச்சுன்னா இந்த நீட்டு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, எழுதுறவங்களுக்கும் பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கும்